கட்டுரை தலைப்பு: ஜனநாயக புரட்சியில் சமூக ஜனநாயகவாதத்தின் 2 போர்த்தந்திரங்கள். கட்டுரை உபதலைப்பு: உஷ்வபஸ்தேனிய போக்கும் புதிய இஷ்க்ரா போக்கும். புதிய இஷ்க்ரா போக்கின் அரசியல் குறிப்பொருளை எடுப்பாக உறுதிப்படுத்தும் மற்றொன்றை இப்போது கவனிப்போம். தன்னை கண்டுகொள்வது எப்படி என்ற தலைப்புள்ள ஒரு நேர்த்தியான, குறிப்பிடத்தக்க, மிகவும் அறிவூட்டத்தக்க கட்டுரையில் திரு ஸ்த்ரூவே நம்முடைய தீவிரமான கட்சிகளின் வேலைத்திட்ட புரட்சிவாதத்தை எதிர்த்து போர் புரிகிறார். திரு ஸ்த்ரூவேய்க்கு என் மீது குறிப்பாக கோபம். என்னை பொறுத்தவரை இதற்கு மேல் திரு ஸ்த்ரூவே எனக்கு மகிழ்ச்சி அளித்திருக்க முடியாது. புதிய இஷ்க்ரா குழுவினரின் மறு உயிர்ப்பு கொண்ட பொருளாதாரவாதத்தையும் சோசியலிஸ்ட் புரட்சியாளர்கள் வெளிப்படுத்தும் கோட்பாடின்மையையும் எதிர்த்து நடக்கும் போராட்டத்தில் அவரைவிட மேலான நேசசக்தியை நான் விரும்பியிருக்கவும் முடியாது. வேறொரு சந்தர்ப்பத்தில் திரு ஸ்த்ரூவேயும் உஷ்வபஸ்தேனியையும் சோசியலிஸ்ட் புரட்சியாளர்களின் நகல் வேலை திட்டத்தை மார்க்சியத்துக்கு செய்துள்ள திருத்தங்கள் முற்றிலும் பிற்போக்கானவை என்று நடைமுறையில் நிரூபித்திருப்பதை பற்றி சொல்வோம். திரு ஸ்த்ரூவே புதிய இஷ்க்ராவின் போக்கை கோட்பாட்டு ரீதியிலே அங்கீகரிக்கிற போதெல்லாம் அவர் எனக்கு செய்துள்ள நேர்மையான, விசுவாசமிக்க, உண்மையான சேவையை பற்றி நாம் ஏற்கனவே அடிக்கடி பேசியிருக்கிறோம். அதை பற்றி மீண்டும் ஒரு தடவை இப்போது பேசுவோம். திரு ஸ்த்ரூவே கட்டுரையில் மிகவும் சுவையான பல கருத்துரைகள் உள்ளன. அவற்றை போகிற போக்கிலே தான் இங்கே நாம் குறிப்பிக்க முடியும். அவர் வர்க்க போராட்டத்தின் அடிப்படையில் அல்லாமல் வர்க்க ஒத்துழைப்பு அடிப்படையில் ருஷ்ய ஜனநாயகத்தை படைக்க எண்ணம் கொண்டிருக்கிறார். அப்படி நேர்ந்தால் சமுதாய ரீதியிலே சிறப்புரிமை பெற்ற படிப்பாளி பகுதி, உண்மையான உயர்குடி, ஏவலாளியின் ஒயிலுடன் ஒரு திரு ஸ்த்ரூவே மண்டியிட்டு வணங்கும் அறிவொளி படைத்த பிரபு வம்சம் போன்றது இது. இந்த வர்க்க சார்பற்ற கட்சிக்கு தன்னுடைய சமுதாய நிலையின் செல்வாக்கை, தன்னோட பணமூட்டைகளின் செல்வாக்கை கொணர்ந்து கொடுக்குமாம். முதலாளி வர்க்கம் பயந்து போயிருக்கிறது, பாட்டாளி வர்க்கத்தையும் சுதந்திர லட்சியத்தையும் காட்டி கொடுத்து விட்டது என்னும் பழக்கத்தால் நலிந்த தீவிரவாத கருத்தின் பயனின்மையை திரு ஸ்த்ரூவே இளைஞர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறாராம். இந்த விருப்பத்தை மனதார வரவேற்கிறோம். மார்க்சியத்தின் இந்த பழக்கத்தால் நலிந்த கருத்து சரி என்பதை அதை எதிர்த்து திரு ஸ்த்ரூவே நடத்தும் போராட்டத்தை போல் வேறு எதுவும் நேர்த்தியாக உறுதிப்படுத்த முடியாது. திரு ஸ்த்ரூவே, தயைக்கு செய்து உங்களுடைய இந்த அருமையான திட்டத்தை ஒத்திப்போடாதீர்கள். ருஷ்யாவின் முதலாளி வர்க்கத்தின் இந்த அரசியல் உணர்வு நுட்பமிக்க பிரதிநிதி, வெட்பதப்ப நிலையில் அற்பமான மாற்றத்தையும் கூட அறிந்து நடக்கிறவர் இவர். இன்று எதிர்த்து போராடும் நடைமுறை கோஷங்களை குறித்து கொள்வது நாம் எடுத்துக்கொண்டுள்ள விஷயத்தின் நோக்கங்களுக்கு முக்கியமாகும். முதலாக குடியரசுவாத கோஷத்தை எதிர்த்து அவர் போராடி கொண்டிருக்கிறார். இந்த கோஷம் திரளான மக்களுக்கு புரியாதது, புறம்பானது என்று திரு ஸ்த்ரூவே திடமாக நம்புகிறார். முதலாளி வர்க்கத்துக்கு புரியக்கூடியதுதான், ஆனால் அனுகூலமானதல்ல என்று சேர்த்து சொல்ல மறந்துவிட்டார். நம்முடைய வட்டங்களுக்கும் பொதுக்கூட்டங்களுக்கும் வரும் தொழிலாளிகளிடமிருந்து திரு ஸ்த்ரூவேய்க்கு என்ன பதில் கிடைக்கும் என்று பார்க்க விரும்புகிறோம். அல்லது ஒரு கால் தொழிலாளிகள் மக்கள் அல்லவோ? மேலும் விவசாயிகள் சங்கதி என்ன? திரு ஸ்த்ரூவே சொல்லும் வெகுளித்தனமான குடியரசுவாதத்துக்கு ஜார் மன்னனை வெளியேற்றுவது அவர்கள் சில சமயம் ஆட்படுகிறார்கள் என்ற போதிலும், வெகுளித்தனமான குடியரசுவாதத்துக்கு பதிலாக உணர்வுபூர்வமான குடியரசுவாதம் வரும் என்று நினைக்காமல் உணர்வுபூர்வமான முடியரசுவாதம் வரும் என்று மிதவாத முதலாளி வர்க்கத்தினர் நம்புகிறார்கள். அது சூழ்நிலைமைகளை பொறுத்து இருக்கும். ஸ்த்ரூவே அவர்களே, நிலப்பிரபுக்களின் நிலங்கள் பாதிக்கப்படும் வழியில் விவசாயிகளின் நிலையில் தீவிரமான மேம்பாடு ஏற்படுத்துவதை ஒருங்கே ஜாராட்சியும் முதலாளி வர்க்கமும் எதிர்க்காமல் இருக்க முடியாது. ஆனால் இவ்விஷயத்தில் தொழிலாளி வர்க்கம் விவசாயிகளுக்கு உதவியளிக்காமல் இருக்க முடியாது. இரண்டாவதாக, உள்நாட்டுப் போரில் தாக்குகிறவனே எப்போதும் குற்றவாளி என்று திரு ஸ்த்ரூவே அடித்து பேசுகிறார். இந்த கருத்தை மேலே சொன்ன புதிய இஷ்க்ரா போக்குகளை நெருங்கி சார்ந்திருக்கிறது. உண்மைதான், உள்நாட்டுப் போரில் தாக்குவது எப்போதுமே அனுகூலமானது என்று நாம் கூற மாட்டோம். இல்லை, சில சமயம் தற்காப்பு போர்த்தந்திரங்கள் தற்காலிகமாக கட்டாயமாகின்றன. ஆனால் திரு ஸ்த்ரூவே ருஷ்யாவுக்கு பொருத்தி செயல்படுவது பழக்கத்தால் நலிந்த தீவிரவாத கருத்தை முதலாளி வர்க்கம் பயப்படுகிறது, சுதந்திர லட்சியத்துக்கு துரோகம் செய்கிறது, ஓரளவுக்கு வெளிக்காட்டுகிறது என்றுதான் அர்த்தம். இன்று
எதேச்சதிகார முறையையும் பிற்போக்கையும் தாக்க மறுக்கிறவனுக்கு, இப்படிப்பட்ட தாக்குதலுக்கு தயாரிப்பு செய்ய தவறுகிறவனுக்கு, அதை ஆதரித்து பேசாதிருக்கிறவனுக்கு புரட்சி ஆதரவாளன் என்று தன்னை அழைத்து கொள்ள உரிமை கிடையாது. இரகசிய முறைகள் கலகம் செய்தல், கலகம் என்பது சிற்றளவான புரட்சி எழுச்சியாம் எனும் கோஷங்களை திரு ஸ்த்ரூவே கண்டிக்கிறார். இவ்விரண்டையும் வெறுக்கிறார். மக்களை அணுகுமுறை எனும் பார்வை நிலையிலிருந்து வெறுக்கிறாராம். எடுத்துக்காட்டாக என்ன செய்ய வேண்டும் எனும் நூலை எடுத்துக்கொண்டு அவர் பார்வை நிலையில் ஒரு மிக தீவிரமான புரட்சியாளனின் நூல் இது. கலகம் செய்வதை ஆதரித்து பேசும் பகுதி எதையாவது அதில் காட்ட முடியுமா என்று திரு ஸ்த்ரூவே அவர்களை கேட்க விரும்புகிறோம். இரகசிய முறைகள் பொறுத்தவரை நமக்கும் திரு ஸ்த்ரூவேக்கும் இடையே உண்மையிலேயே நிறைய வேற்றுமை இருக்கிறதா? இரகசிய முறையில் ருஷ்யாவுக்கு கொண்டு வரப்பட்டு ஒஸ்வபஸ்தேனிய சங்கத்தின் இரகசிய குழுக்களுக்கோ ருஷ்ய சமூக ஜனநாயக தொழிலாளி கட்சியின் இரகசிய குழுக்களுக்கோ பயன்பட்டு வரும் சட்டவிரோதமான பத்திரிகைகளில் நாம் இருவரும் பணியாற்றி வரவில்லையா? நாம் நடத்தி வரும் தொழிலாளர் பொதுக்கூட்டங்கள் அடிக்கடி இரகசியமாக நடக்கின்றன. அந்த பாவத்தை செய்யத்தான் செய்கிறோம். அப்படியானால் ஒஸ்வபஸ்தேனிய சங்க கனவான்கள் நடத்தும் கூட்டங்களின் சங்கதி என்ன? திரு ஸ்த்ரூவே அவர்களே, நீங்கள் பெருமையடித்து கொள்வதற்கும் வெறுக்கத்தக்க இரகசிய முறைகளின் வெறுக்கத்தக்க ஆதரவாளர்களை இலக்காரமாக பார்ப்பதற்கும் நியாயம் ஏதாவது உண்டா? உண்மை. தொழிலாளிகளுக்கு ஆயுதங்கள் கொண்டு வருவதற்கு கண்டிப்புள்ள இரகசிய முறைகள் அவசியம்தான். இவ்விஷயத்தில் திரு ஸ்த்ரூவே கொஞ்சம் அதிகமாகவே வெளிப்படையாக பேசுகிறார். சற்று கேளுங்கள். புரட்சி எழுச்சியை பொறுத்தவரை அல்லது செயல்முறை அர்த்தத்தில் ஒரு புரட்சியை பொறுத்தவரை ஜனநாயக வேலை திட்டத்தை ஆதரிக்கும் வெகுஜன பிரச்சாரம் ஒன்றுதான் ஒரு பொதுவான ஆயுதமேந்திய புரட்சி எழுச்சிக்குரிய சமுதாய மனநிலை வழிபட்ட நிலைமைகளை உண்டாக்கி தர முடியும். எனவே புரட்சி எழுச்சியானது இன்றைய விடுதலை போராட்டத்தின் தவிர்க்க முடியாத நிறைமுடிவு எனும் பார்வை நிலையிலிருந்து பார்த்தாலும் கூட இந்த கருத்தை நான் ஏற்கவில்லை. ஜனநாயக சீர்திருத்தம் பற்றிய கருத்துக்களை மக்களுக்கு ஊட்டுவது ஒன்றே முக்கியமான அவசியமான பணியாகும். திரு ஸ்த்ரூவே பிரச்சனையை தட்டி கழிக்கிறார். புரட்சி எழுச்சியின் தவிர்க்க முடியா தன்மையை பற்றி பேசுகிறார். புரட்சியின் வெற்றிக்கு அது அவசியமாயிருப்பதை பற்றி பேசுவதற்கு பதிலாக ஒரு புரட்சி எழுச்சி தயாரிப்பற்ற தன்னியல்பான இங்குமங்குமாக சிதறிய நிலையில் உள்ள ஒரு புரட்சி எழுச்சி ஏற்கனவே நடக்க தொடங்கிவிட்டிருக்கிறது. அது மக்களின் ஒரு முழுவளவான உள்ளொற்றுமையுள்ள ஆயுதமேந்திய புரட்சி எழுச்சியாக வளரும் என்று யாரும் உறுதியாக சொல்ல முடியாது. ஏனெனில் அது புரட்சி சக்திகளின் நிலையையும் அரசாங்கத்தின் முதலாளி வர்க்கத்தின் நடத்தையையும் சரிநுட்பமாக மதிப்பிட முடியாத பிற பல சூழ்நிலைமைகளையும் பொறுத்து இருக்கிறது. விஷயத்தை திரு ஸ்த்ரூவே தாழ்த்த விரும்புகிற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்தூலமான நிகழ்ச்சி சம்பந்தமாக முற்றுறுதியாக சொல்லும் அர்த்தத்தில் தவிர்க்க முடியாத தன்மையை பற்றி பேசுவதில் பொருள் இல்லை. நீங்கள் புரட்சியின் ஆதரவாளராக இருக்க விரும்பினால் புரட்சியின் வெற்றிக்கு புரட்சி எழுச்சி அவசியந்தானா? அதை வீறுடன் பிரகடனப்படுத்த வேண்டியது அவசியந்தானா? அதை ஆதரித்து பேசி உடனடியான சுறுசுறுப்பான தயாரிப்புகள் செய்வது அவசியந்தானா என்பது பற்றித்தான் நீங்கள் பேச வேண்டும். இந்த வேற்றுமையை திரு ஸ்த்ரூவே புரிந்து கொள்ளாமல் இருக்க முடியாது. எடுத்துக்காட்டாக, எல்லோருக்கும் வாக்குரிமை இருப்பதின் தேவையை பற்றிய பிரச்சனையை இது ஜனநாயகத்துக்கு சர்ச்சைக்கிடமற்றது. இன்றைய புரட்சி நிகழும் போக்கிலே அதை சாதித்து கொள்வதின் தவிர்க்க முடியாத தன்மையை கேள்விக்கிடமாக்குவதன் மூலமாக இது அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு சர்ச்சைக்குரியது, இன்றியமையாதது இல்லையும் கூட. அவர் மழுங்கடிக்கவில்லை. புரட்சி எழுச்சியின் தேவை பற்றிய பிரச்சனையை தட்டி கழிப்பதன் வழியாக மிதவாத முதலாளி வர்க்கத்தினரின் அரசியல் நிலையின் மிகவும் உள்ளாழ்ந்த சாராம்சத்தை திரு ஸ்த்ரூவே வெளிக்காட்டுகிறார். முதலாவதாக, முதலாளி வர்க்கம் எதேச்சதிகார முறையை நசுக்குவதை விட அத்துடன் பேரம் பேசி முடித்து கொள்வதையே விரும்பும். இரண்டாவதாக, எல்லா வழக்குகளிலும் முதலாளி வர்க்கம் ஆயுதமேந்திய போராட்டத்தை தொழிலாளிகளின் மேல் சுமத்தி விடுகிறது. திரு ஸ்த்ரூவே தட்டி கழிப்பதின் உண்மையான அர்த்தம் இதுவே. எனவேதான் புரட்சி எழுச்சியின் தேவை பற்றிய பிரச்சனையிலிருந்து அதன் சமுதாய மனநிலை வழிபட்ட நிலைமைகள் பற்றிய பிரச்சனைக்கு, பூர்வாங்க பிரச்சாரம் பற்றிய பிரச்சனைக்கு அவர் பின்வாங்குகிறார். அரசாங்கத்தின் துருப்புகளை முறியடிப்பதே விஷயமாயிருந்த நேரத்தில் இயக்கமானது ஆயுதமேந்திய போராட்டத்தின் அவசியத்துக்கு கொண்டு போய்விட்டிருந்த நேரத்தில்
பேசி ஒப்புக்கொள்ளும்படி செய்வதொன்றோடு நிறுத்தி கொள்வது. முதலாளி வர்க்கத்தாருக்குரிய இழிநிலையான செயலின்மையாகவும் பயந்தாங்கொள்ளித்தனமாகவும் ஆகிவிட்டிருந்த நேரத்தில் 1848 வருடத்திய பிராங்க்புர்ட் நாடாளுமன்றங்களையும் பிரகடனங்களையும் முடிவுகளையும் தயாரிப்பதிலும் வெகுஜன பிரச்சாரம் நடத்துவதிலும் சமுதாய மனநிலை வழிபட்ட நிலைமைகளை தயாரிப்பதிலும் மும்முரமாக ஈடுபட்டிருந்ததைப் போலவே திரு ஸ்துருவே அவர்களும் புரட்சி எழுச்சி பற்றிய பிரச்சனையை தட்டி கழித்துவிட்டு சொற்றொடர்களின் பின்னே ஒளிந்து கொள்கிறார். வரலாற்றில் புரட்சி கால பகுதிக்கும் சாதாரணமான அன்றாட தயாரிப்பு கால பகுதிக்கும் உள்ள வேறுபாடு, புரட்சி கால பகுதியில் மக்களின் மனநிலையும் படபடப்பும் துணிவுகளும் செய்கையில் வெளிப்படுத்தி கொள்ளத்தான் செய்கின்றன என்கிற உண்மையை நிதர்சனமாக காட்டுகிறார் திரு ஸ்துருவே. இதை பல சமூக ஜனநாயகவாதிகள் பிடிவாதமாக பார்க்க மறுக்கிறார்கள். சொற்களும் செய்கைதான் என்பதை கொச்சையான புரட்சிவாதம் பார்க்க தவறுகிறது. பொதுப்படையாக வரலாற்றுடன் பொருத்தி செயல்படும்போது இந்த முன்கூற்று சர்ச்சைக்கிடமற்றது. பகிரங்கமான வெகுஜன அரசியல் செய்கை நிகழாத வரலாற்று காலப்பகுதியோடு பொருத்தி செயல்படுத்தும் போதும் சர்ச்சைக்கிடமற்றது. எவ்விதமான சதிக்குழு புரட்சிகளும் இப்படிப்பட்ட செய்கைக்கு பதிலாக வைக்கப்பட முடியாது. இதை செயற்கையாக உண்டாக்கவும் முடியாது. ஒரு புரட்சிகரமான காலப்பகுதி தொடங்கிவிட்ட நேரத்தில் பழைய மேற்கட்டுமானம் அடிமுதல் முடிவரை உடைவு கண்டிருக்கும் நேரத்தில் தங்களுக்கென்று ஒரு புதிய மேற்கட்டுமானத்தை படைத்து வரும் மக்களின் பகிரங்கமான அரசியல் செய்கை ஒரு உண்மையாக விட்டிருக்கும் நேரத்தில், உள்நாட்டு போர் தொடங்கியிருக்கும் நேரத்தில், செய்கைக்கு மாறிச் செல்ல வேண்டிய தேவை பற்றிய நேரடியான கோஷத்தை முன்வைக்காமல் பழைய வழியிலேயே சொற்களோடு நிறுத்தி கொள்வதும் மனநிலை வழிபட்ட நிலைமைகளும் பொதுப்படையான பிரச்சாரமும் தேவை என்று சாக்கு சொல்லி செய்கையை தவிர்க்க முயல்வதும் அக்கறையின்மையாகும், உயிரற்ற தன்மையாகும், ஏட்டு புலமைவாதமாகும் அல்லது புரட்சிக்கு துரோகம் செய்து வஞ்சிப்பதாகும் என்பதை வால்பிடிக்கும் போக்குள்ள புரட்சியாளர்கள் புரிந்து கொள்ள தவறுகிறார்கள். ஜனநாயக போக்குள்ள முதலாளி வர்க்கத்தினரின் பிராங்க்புர்ட் வாய்ச்சொல் வீரர்கள் இப்படிப்பட்ட துரோகத்துக்கோ இப்படிப்பட்ட ஏட்டு புலமைவாத முட்டாள்தனத்துக்கோ நினைவில் நிற்கத்தக்க வரலாற்று எடுத்துக்காட்டாவர். கொச்சையான புரட்சிவாதத்துக்கும் புரட்சியாளர்களிடமுள்ள வால்பிடிக்கும் போக்குக்கும் இடையேயுள்ள இந்த வேற்றுமையை விளக்குவதற்கு ருஷ்யாவின் சமூக ஜனநாயகவாத இயக்கத்தின் வரலாறு கொடுத்திருக்கும் ஒரு எடுத்துக்காட்டை காண விரும்புகிறீர்களா? அவ்வகை விளக்கமும் தருகிறோம். 1901 ஆண்டு முதல் 1902 ஆண்டுகளை நினைத்து பாருங்கள். அவை மிகவும் அண்மையானவை என்றாலும் ஏற்கனவே பழங்கால வரலாறு போல் இன்று நமக்கு தோன்றுகிறது. ஆர்ப்பாட்டங்கள் தொடங்கிவிட்டிருந்தன. கொச்சையான புரட்சிவாதம் தாக்கும் போர்த்தந்திரங்கள் பற்றி ஓலமிட்டது. இரத்தவெறி பிடித்த துண்டு பிரசுரங்கள் வெளியிட்டு வந்தன. பெர்லினில் பிரசுரமானவை என்று நினைக்கிறேன். பத்திரிகை மூலமாக நாடு தழுவிய முறையில் கிளர்ச்சி நடத்துவது எனும் கருத்தின் இலக்கிய பகட்டுத்தனத்தையும் செயல் தொடர்பற்ற தன்மையையும் எதிர்த்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இவற்றிற்கு மாறாக அரசியல் கிளர்ச்சியை பொருளாதார போராட்டமே மிகச்சிறப்பான சாதனம் என்று பேசி அக்காலத்தில் புரட்சியாளர்களின் வால்பிடிக்கும் போக்கு பிரச்சாரம் செய்தது. புரட்சிகரமான சமூக ஜனநாயகவாதிகள் எப்படி நடந்து கொண்டார்கள்? அவர்கள் இவ்விரு போக்குகளையும் தாக்கினர். அரசியல் வானவேடிக்கை முறைகளையும் தாக்குதல் போர்த்தந்திரங்களை பற்றிய கூக்குரலையும் கண்டித்தனர். ஏனெனில் பகிரங்கமான வெகுஜன செய்கை என்பது எதிர்கால விவகாரம் என்று எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். வால்பிடிக்கும் போக்கை அவர்கள் கண்டித்து மக்கள் அனைத்தையும் தழுவிய ஆயுதமேந்திய புரட்சி எழுச்சி பற்றிய கோஷத்தையும் கூட பகிரங்கமாக வெளியிட்டனர். நேரடியான வேண்டுகோள் என்னும் அர்த்தத்தில் அல்ல. அக்காலத்தில் நம்மிடம் கலகம் செய்வதற்கான வேண்டுகோள் எதையும் திரு ஸ்துருவே கண்டுபிடிக்க மாட்டார். ஒரு அவசியமான முடிவு எனும் அர்த்தத்தில், பிரச்சாரம் என்கிற அர்த்தத்தில் பிரச்சாரத்தை பற்றி இப்போதுதான் திரு ஸ்துருவே சிந்திக்க தொடங்கியிருக்கிறார். நம் மதிப்புக்குரிய திரு ஸ்துருவே எப்போதுமே பல வருடம் பின்தங்கியிருப்பவர். சமுதாய மனநிலை வழிபட்ட நிலைமைகளை தயாரிக்கும் அர்த்தத்தில் தடுமாறிக்கொண்டும் போராடி கொண்டும் இருக்கும் முதலாளி வர்க்கத்தின் பிரதிநிதிகள் இன்று இந்நிலைமைகளை பற்றித்தான் துயரத்தோடும் பொருத்தமில்லாமலும் வாயளந்து வருகின்றனர். அந்த காலத்தில் கிளர்ச்சியையும் பிரச்சாரத்தையும் கிளர்ச்சியையும் புற விவகார நிலை உண்மையிலேயே முன்னணிக்கு கொண்டு வந்தது. அந்த காலத்தில் ஓர் அனைத்து ருஷ்ய அரசியல் பத்திரிகைக்காக பணியாற்றுவது, அதை வார பத்திரிகையாக்குவது,
ஓர் லட்சியமாக தோன்றியது. புரட்சி எழுச்சிக்கு தயாரிக்கும் பணிக்கு உரைக்கல்லாக முன்வைக்க முடிந்தது. என்ன செய்ய வேண்டும் என்னும் நூலில் அப்படித்தான் முன்வைக்கப்பட்டது. அந்த காலத்தில் நேரடியான ஆயுதமேந்திய செய்கைக்கு பதிலாக வெகுஜன கிளர்ச்சியை ஆதரித்து பேசும் கோஷம், அரசியல் வானவேடிக்கை முறைகளுக்கு பதிலாக புரட்சி எழுச்சிக்கான சமுதாய மனநிலை வழிபட்ட நிலைமைகளை தயாரிக்க வேண்டும் எனும் கோஷம்தான் புரட்சிகரமான சமூக ஜனநாயகவாதத்தின் சரியான கோஷங்களாகும். இக்காலத்தில் இந்த கோஷங்களை நிகழ்ச்சிகள் முந்திக் கொண்டுள்ளன. இயக்கம் அவற்றை பின்னே விட்டு வந்துள்ளது. அவை கிளிசல்களாகிவிட்டன. உஷ்வபஸ்தேனியின் பாசாங்கையும் புதிய இஸ்கராவின் வால் பிடிக்கும் போக்கையும் மூடி மறைக்க லாயக்கான கந்தல்களாகிவிட்டன. அல்லது ஒரு கால் நான் தான் தவறு செய்கிறேனா, ஒரு கால் இன்னும் புரட்சி தொடங்கவில்லையோ, ஒரு கால் வர்க்கங்களின் பகிரங்கமான அரசியல் செய்கைக்கு காலம் இன்னும் வரவில்லையோ, ஒரு கால் உள்நாட்டு போர் இன்னும் இல்லையோ, விமர்சன ஆயுதத்தின் அவசியமான கட்டாயமான பின்தோன்றலாக, வாரிசாக, பொறுப்புகளாக, நிறைவேற்றி கொடுப்பேனாக ஆயுதங்களின் விமர்சனம் இன்னும் ஆகக்கூடாதோ என்னவோ. படிப்பறையை விட்டு வெளியே வந்து சுற்றுமுற்றும் பாருங்கள். உங்கள் விடைகளை தெருக்களிலே தேடுங்கள். அமைதியான ஆயுதமற்ற மக்கள் கூட்டங்களை எங்கு பார்த்தாலும் சுற்றித்தள்ளி அரசாங்கமே உள்நாட்டு போரை தொடங்கிவிடவில்லையா? ஆயுதமேந்திய கருப்பு நூற்றுவர்கள் எதேச்சதிகார முறையின் வாதமாக செயல்படவில்லையா? மக்கள் படையின் தேவையை முதலாளி வர்க்கம் கூட அங்கீகரிக்கவில்லையா? லட்சிய மிதவாதியும் ஆசார நுணுக்கமுள்ள திரு ஸ்துருவே கூட புரட்சிகரமான செய்கையின் பகிரங்கமான தன்மை, அதுபோலத்தான் நாங்கள் இன்று இருக்கிறோம். தற்போது மக்கள் திரளின் மேல் அறிவளிக்கத்தக்க செல்வாக்கை செலுத்துவதற்கான மிக முக்கியமான நிபந்தனைகளில் ஒன்றாயுள்ளது என்று சொல்லவில்லையா? புரட்சியின் ஆதரவாளர்கள் ஆயுதமேந்திய புரட்சி எழுச்சி பிரச்சனையை இன்று எப்படி முன்வைக்க வேண்டும் என்பதில் காணாக்கண் இருப்பவர்களுக்கு ஐயம் எதுவும் இருக்க முடியாது. சிறிதேனும் மக்கள் மேல் செல்வாக்கு செலுத்தும் திறமையுள்ள சுதந்திரமான பத்திரிகைகளில் கொடுக்கப்பட்டுள்ள இப்பிரச்சனையின் 3 முன்வைப்புகளை பரிசீலியுங்கள். முதல் முன்வைப்பு, ருஷ்யாவின் சமூக ஜனநாயக தொழிலாளர் கட்சியின் 3வது காங்கிரஸ் தீர்மானம். பொதுவான ஜனநாயக புரட்சி இயக்கம் ஏற்கனவே புரட்சி எழுச்சியின் அவசியத்தை ஏற்படுத்திவிட்டது என்று பகிரங்கமாக ஏற்கப்பட்டு பிரகடனப்படுத்துகிறது. புரட்சி எழுச்சிக்கு பாட்டாளி வர்க்கத்தை ஒழுங்கமைப்பது கட்சியின் முக்கியமான, முதன்மையான, இன்றியமையாத பணிகளில் ஒன்றாக நிகழ்ச்சி நிரலில் போடப்பட்டுள்ளது. பாட்டாளி வர்க்கத்தை ஆயுதபாணியாக்குவதற்கும் புரட்சி எழுச்சிக்கு நேரடி தலைமை வகிக்கும் சாத்தியப்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கும் மிகவும் வலுவுள்ள நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. 2வது முன்வைப்பு, உஷ்வபஸ்தேனியில் வெளிவந்துள்ள கோட்பாட்டு ரீதியான ஒரு கட்டுரை. ருஷ்ய அரசியல் சட்டவாதிகளின் தலைவர், ஐரோப்பிய முதலாளி வர்க்கத்தாரின் மிகச் செல்வாக்கு வாய்ந்த பிராங்க்ஃபர்ட் பத்திரிகை இப்படித்தான் அண்மையில் திரு ஸ்துருவேயை வர்ணித்தது. அல்லது ருஷ்யாவின் முற்போக்கு முதலாளி வர்க்கத்தாரின் தலைவர் என எழுதியது. புரட்சி எழுச்சி தவிர்க்க முடியாதது என்னும் கருத்தை அவர் ஏற்கவில்லை. இரகசிய நடவடிக்கையையும் கலகம் செய்வதும் நியாய புத்தியற்ற புரட்சிவாதத்தின் குறிப்பான வழிமுறைகள். குடியரசுவாதம் மயங்கி விழச் செய்யும் வழிமுறை. ஆயுதமேந்திய புரட்சி எழுச்சி உண்மையில் வெறுமே செயல்முறை பற்றிய பிரச்சனையே. ஆனால் வெகுஜன பிரச்சாரம் நடத்தி வருவதும் சமுதாய மனநிலை வழிபட்ட நிலைமைகளை தயாரித்து வருவதும் தான் அடிப்படையான மிக அவசியமான பணி. 3ஆம் முன்வைப்பு, புதிய இஸ்கரா மாநாட்டின் தீர்மானம். புரட்சி எழுச்சியை தயாரிப்பது நம் பணி. திட்டமிட்ட புரட்சி எழுச்சி சாத்தியமில்லை. அரசாங்கம் சீர்குலைந்து போவது, நம் கிளர்ச்சி, நம் அமைப்பு ஆகியவை புரட்சி எழுச்சிக்கு சாதகமான நிலைமைகளை உண்டாக்கி தருகின்றன. அப்போதுதான் செயல்முறை போர் தயாரிப்புகள் ஏறக்குறைய முக்கியமான குறிப்பொருளை பெற முடியும். இவ்வளவுதானா? ஆம், இவ்வளவுதான். புரட்சி எழுச்சி அவசியமாக விட்டிருக்கிறதா என்னும் விஷயம் புதிய இஸ்கராவின் பாட்டாளி வர்க்க தலைவர்கள் இன்னமும் அறியாத ஒன்று. நேரடியான போராட்டத்திற்கு பாட்டாளி வர்க்கத்தை ஒழுங்கமைக்கும் பணி அவசரமானதா என்னும் விஷயம் அவர்களுக்கு இன்னும் தெளிவாகவில்லை. மிகவும் வலுவான நடவடிக்கைகளை கைக்கொள்ளுமாறு வற்புறுத்துவது அவசியமில்லையாம். எந்த நிலைமைகளில் இந்நடவடிக்கைகள் ஏறக்குறைய முக்கியமான குறிப்புகளை பெறக்கூடும் என்று பொது வரையுருவில் விளக்குவது அதைவிட எவ்வளவோ முக்கியமாம். 1902 அல்ல, 1905. புதிய இஸ்கரா தோழர்களே, நீங்கள் மார்த்தீன போக்கின் பக்கம் திரும்பியது உங்களை எங்கே கொண்டு போய் விட்டிருக்கிறது என்று இப்போதாவது பார்க்கிறீர்களா? உஷ்வபஸ்தேனிய தத்துவ ஞானத்தை பற்றி
மாற்றிச் சொல்வதே உங்கள் அரசியல் தத்துவ ஞானம் என்று நிரூபித்து கொண்டுள்ளதை உணர்கிறீர்களா? உங்கள் சித்தத்தையும் மீறி உங்களை அறியாமலே நீங்கள் முடியரசுவாத முதலாளி வர்க்கத்தாரின் பின்னே போய்கொண்டிருப்பதை உணர்கிறீர்களா? ஊசி போன உண்மைகளை நீங்கள் திருப்பிச் சொல்லி கொண்டும் குதர்க்கவாதத்தில் நிபுணர்களாக்கி கொண்டும் இருந்தபடியே பியார்தரோஸ்துருவேவின் நினைவில் நிறுத்தத்தக்க கட்டுரையின் நினைவில் நிறுத்தத்தக்க சொற்களில் சொல்வதென்றால், புரட்சிகரமான செய்கையின் பகிரங்கமான தன்மை மக்கள் திரளின் மீது அறிவூட்டும் செல்வாக்கு செலுத்துவதற்குரிய மிகவும் முக்கியமான நிபந்தனைகளில் ஒன்றாக இன்று உள்ளது என்னும் உண்மையை நீங்கள் பார்க்க தவறியிருப்பது தெளிவாகவில்லையா?